அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல். தாக்குதல் அச்சம். 50 நாட்களாகியும் நடைபெறாத ஈரானின் உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கு. ஈரானிய கப்பலை சுட்டு சிறைப்பிடித்ததை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தது அமெரிக்க ராணுவம். மத்திய கிழக்கை நோக்கி பாயும் 3 மாபெரும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் செங்கடலில் மீண்டும் நுழைந்து USS ஜெரால்ட் ஃபோர்ட். வரலாறு காணாத மாபெரும் கடற்படை முற்றுகை. ஈரானை நாலாபுறமும் வளைக்கும் அமெரிக்கா. இஸ்ரேல் பேச்சை கேட்டு நான் போருக்கு போகவில்லை. ஈரான் மீதான போருக்கான உண்மையான காரணத்தை உடைத்த ட்ரம்ப். எங்களை சரணடைய வைக்க நினைக்கின்றது அமெரிக்கா, ஆனால் நாங்கள் மண்டியிட மாட்டோம். ட்ரம்பிற்கு மாபெரும் பதிலடி கொடுத்த ஈரானிய அதிபர். அமெரிக்கா செய்தது அப்பட்டமான கட்டாய குறுக்கீடு. ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கிய சீனா. ஜேசு கிறிஸ்துவின் சிலையை சேதப்படுத்திய ஐடிஎஃப் அதிகாரி கடும் சீற்றத்தில் நெதன்யாகு. புதிய பேச்சுவார்த்தைகளுக்காக JD வான்ஸ் பாகிஸ்தான் செல்கின்றார். ஈரானில் திடீரென்று ரகசியமாக தரையிறங்கிய சீனாவின் 4 விமானங்கள். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரானிய படைகள் நேற்று ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க படைகள் ஈரானிய கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அதனை வழிமறைத்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஓமன் வளைகுடாவில் அமெரிக்க படைகள் டோஸ்கா என்ற கொள்கலன் கப்பலில் ஏறிய பிறகு ஈரானிய ஆளில்லா விமானங்கள் அமெரிக்க கப்பல்கள் மீது ஏவப்பட்டதாக அரை அரசு செய்தி நிறுவனமான தஸ்னீம் செய்தி வெளியிட்டது. ஆனால் இலக்குகள் ராணுவ கப்பல்களோ அல்லது வர்த்தக கப்பல்களோ என்பதை அது குறிப்பிடவில்லை. ஏப்ரல் 7 அன்று அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வரும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட 2 வார கால போர் நிறுத்தத்தை மீறிய செயல் என்று கூறிய ஈரான் அமெரிக்க படைகள் ஈரானிய கப்பலை கைப்பற்றியதை உறுதி செய்ததுடன் விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்திருந்தது. போர் நிறுத்த மீறல் என்று விபரித்த ஒரு செயலுக்கு பிறகு அமெரிக்க படைகள் கப்பலை குறிவைத்து அதன் வழி செலுத்துதல் அமைப்பை செயலிழக்க செய்து அதில் ஏறியதாக அதம்கல் அனுப்பிய மத்திய தலைமையம் கூறியதாக அரை அரசு நிறுவனமான பா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி டோஸ்கா கப்பல் ஏப்ரல் 12 அன்று மலேசியாவின் கிளாங் துறைமுகத்தில் புறப்பட்டது. அமெரிக்க படைகள் கப்பலில் ஏறுவதற்கு முன்பு அதன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோஸ்பகாரி கூறினார். இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பால் முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஓமன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை தடை மீற முயன்ற ஈரானிய கொடி ஏற்றப்பட்ட சரக்கு கப்பலை USS ப்ரூயன்ஸ் இடைமறித்ததாக கூறிய அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு இதை உறுதிப்படுத்தியது. இதன்படி கடற்படையினர் தொடர்ந்து அந்த கப்பலை அமெரிக்காவின் காவலில் வைத்துள்ளதாகவும் அதை ஈரான் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்ததாகவும் ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்பு ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் அந்த கப்பலை எச்சரிக்கும் காணொலி காட்சிகளை எக்ஸ் தளத்தில் சென்கொம் வெளியிட்டது. ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறி கடல் கொள்ளையில் ஈடுபட்டு ஈரானின் கப்பல்களில் ஒன்றின் வழி செலுத்தல் அமைப்பை செயலிழக்க செய்த பிறகு அதன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் பல பயங்கரவாத கடற்படை வீரர்களை கப்பலில் இறக்கிய பின்னர் அமெரிக்க படைகள் அதில் ஏறியதாகவும் சோஸ்பகாரி கூறினார். அமெரிக்க ராணுவத்தின் இந்த ஆயுதமேந்திய கடற்கொள்ளை செயலுக்கு ஈரானின் ராணுவ படைகள் விரைவில் பதிலடி கொடுக்கும் என்று நாங்கள் எச்சரிக்கின்றோம் என்று மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி ஹமீனி படுகொலை செய்யப்பட்டு 50 நாட்களுக்கு மேலாகியும் அவரது உடல் அடக்கம் செய்யப்படாமல் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானிய அதிகாரிகள் ஒரு பிரம்மாண்டமான அரசு மரியாதையுடன் ஹமீனியின் இறுதிச் சடங்கை நடத்த விரும்புகின்றனர். ஆனால் அத்தகைய கூட்டத்தில் மீண்டும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் உள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி இறுதி சடங்கு நடத்துவது தள்ளிப்போடப்படுவதாக கூறப்படுகின்றது. அதுவரை அவரின் உடல் ரகசிய இடத்தில் பதப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் போரின் முதல் நாளிலேயே அந்நாட்டின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமீனி உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை நாங்கள் ஓட ஓட விரட்டி அடிப்போம் என்று ஈரான் மாபெரும் வெற்றி முழக்கமிட்டு வந்த நிலையில் ஈரானிய கப்பலான டோஸ்காவை சுட்டு சிறைப்பிடித்தது நாங்கள் தான் என அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஈரானின் ராஜதந்திர பொய்யை சுக்குநூறாக உடைத்துள்ளது. அரபிக்கடலில் கடல் முற்றுகையை மீறி ஈரானிய துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த டோஸ்கா கப்பலை அமெரிக்க படைகள் வழிமறைத்துள்ளன. முற்றுகையை மீறுவதாக தொடர்ந்து 6 மணி நேரமாக பலமுறை எச்சரிக்கைகள் விடுத்தும் ஈரானிய குழுவினர் அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மறுத்துள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். ஈரானியர்கள் கேட்க மறுத்ததால் கப்பலின் எஞ்சின் அறையை உடனடியாக காலி செய்யுமாறு USS ஸ்ப்ரூவன்ஸ் அழைப்பு கப்பல் உத்தரவிட்டுள்ளது. அதன் பிறகு தனது அதிநவீன 5 இன்ச் பீரங்கி துப்பாக்கியால் எஞ்சின் அறையை நோக்கி பலமுறை சுட்டு கப்பலின் உந்து சக்தியை அமெரிக்க படைகள் அதிரடியாக செயலிழக்க செய்துள்ளன. கப்பல் நடுக்கடலில் செயலிழந்த பிறகு அமெரிக்காவின் 31வது மரைன் அதிரடி படையைச் சேர்ந்த வீரர்கள் கப்பலுக்குள் அதிரடியாக நுழைந்து அதனை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தற்போது கப்பல் அமெரிக்காவின் பிடியிலே உள்ளது. ஈரானிய படைகளை பார்த்ததும் அமெரிக்கர்கள் அலறியடித்து ஓடிவிட்டனர் என ஈரானிய ஊடகங்கள் கூறியது முற்றிலும் முரண்பாடான அப்பட்டமான பொய் என்பதை அமெரிக்க ராணுவத்தின் இந்த மாபெரும் அதிகாரப்பூர்வ அறிக்கை உலகிற்கு அம்பலப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிரான போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்காவின் அதிநவீன மற்றும் மாபெரும் விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜெரால்ட் R4 மீண்டும் செங்கடலுக்குள் நுழைந்து ஈரானுக்கு மாபெரும் விரட்டலையும் விடுத்துள்ளது. கிழக்கு மத்திய தரைக்கடலில் சிறிது காலம் நிறுத்தப்பட்டிருந்த USS ஜெரால்ட் 4 கப்பல் தற்போது சியஸ் கால்வாவை கடந்து செங்கடலுக்குள் நுழைந்துள்ளது. இதனுடன் USS மகான் மற்றும் USS வின்ஸ்டன் S சர்ச்சில் ஆகிய 2 மாபெரும் அழைப்பு கப்பல்களும் களமிறங்கியுள்ளன. கடந்த ஜூன் மாதம் முதல் கடலில் இருக்கும் இந்த கப்பல் வியட்நாம் போருக்கு பிறகு அதிக நாட்கள் பணியில் இருக்கும் கப்பல் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இதன் சலவைத்துறையில் ஏற்பட்ட தீ விபத்தால் துறைமுகத்திற்கு திரும்பிய இந்த கப்பல் தற்போது பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் மாபெரும் சீற்றத்துடன் போர்க்களத்திற்கு திரும்பியுள்ளது. போர்க்கப்பல் தற்போது வடக்கு அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுடன் இணையுள்ளது. அதே சமயம் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி மற்றொரு மாபெரும் கப்பலான USS ஜார்ஜ் H.W. புஷ் இந்த மாத இறுதிக்குள் அங்கு வரவுள்ளது. இதன் மூலம் மத்திய கிழக்கு மற்றும் அரபிக்கடல் பிராந்தியத்தில் மட்டும் அமெரிக்காவின் 3 மாபெரும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் அவற்றின் தாக்குதல் குழுக்கள் களமிறக்கப்பட்ட ஈரானை நாலாபுரமும் வளைக்கும் மாபெரும் முற்றுகை வியூகம் தற்போது அரங்கேறியுள்ளது. ஈரான் மீதான மாபெரும் போருக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் தூண்டுதல் தான் காரணம் என எழுந்துள்ள விமர்சனங்களை திட்டவட்டமாக மறுத்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போருக்கான உண்மையான காரணத்தையும் தனது ஆட்சி கவிழ்ப்பு திட்டத்தையும் பகிரங்கமாக அறிவித்து உலகை அதிர வைத்துள்ளார். வலதுசாரி விமர்சகர்கள் மற்றும் ஊடகங்கள் கூறுவது போல் நெதன்யாகுவின் பேச்சை கேட்டு நான் ஈரான் மீது போர் தொடுக்கவில்லை என ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடந்த கொடூரமான தாக்குதலின் விளைவுகளும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்று தனது வாழ்நாள் கொள்கையையும் இந்த மாபெரும் போருக்கு முழு காரணம் என்று ட்ரம்ப் அதிரடியாக கூறியுள்ளார். மிகவும் வெளிப்படையாக ஆட்சி மாற்றம் என பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ஈரானின் புதிய தலைவர்கள் புத்திசாலிகளாக இருந்தால் ஈரானுக்கு மாபெரும் வளமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்று ஈரானின் இஸ்லாமிய ஆட்சி கவிழ்வதை அப்பட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த போரின் மூலம் ஈரானில் ஏற்பட போகும் முடிவுகள் மிகவும் அற்புதமானதாக இருக்கும் என்று ட்ரம்ப் மாபெரும் சூளுரைத்துள்ளார். அமெரிக்க தரப்பு அமைதி பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானில் முகாமிட்டுள்ள வேளையில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அமெரிக்கா மீது எங்களுக்கு மாபெரும் வரலாற்று அவநம்பிக்கை உள்ளது. அவர்களின் மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என திட்டவட்டமாக அறிவித்து உலகை அதிர வைத்துள்ளார். அமெரிக்க அரசாங்கத்தின் முந்தைய கால செயற்பாடுகள் மற்றும் நடத்தைகள் காரணமாக அமெரிக்கா மீது ஈரானுக்கு எப்போதும் ஒரு ஆழமான வரலாற்று ரீதியான அவநம்பிக்கை நீடித்து வருகிறது என்று அதிபர் பெசஸ்கியன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்திய நாட்களில் அமெரிக்க அதிகாரிகள் காட்டும் முன்னுக்கு பிறன் முரணான மற்றும் ஆக்கப்பூர்வமற்ற அணுகுமுறைகள் ஈரானை முழுமையாக சரணடைய வைக்கும் ஒரு மிகப்பெரிய கசப்பான செய்தியை தாங்கி வருவதாக அவர் மாபெரும் உண்மையை உடைத்துள்ளார். உங்கள் கப்பலை பிடிப்போம், உங்கள் துறைமுகங்களை முடக்குவோம் என்று அமெரிக்காவின் மாபெரும் அதிகார மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஈரான் மக்கள் ஒருபோதும் மண்டியிட்டு தலைவணங்க மாட்டார்கள் என்று அவர் மாபெரும் சூளுரைத்துள்ளார். அமெரிக்கங்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது. கொடுத்த வாக்குறுதிகளை மதித்து நடப்பதே ஒரு உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாகும் என அமெரிக்காவிற்கு மாபெரும் ராஜதந்திர பாடம் எடுத்துள்ளார். ஓமன் வளைகுடாவில் ஈரானிய வர்த்தக கப்பலை அமெரிக்க படைகள் சுட்டு சிறைப்பிடித்த மாபெரும் அத்துமீறலுக்கு உலக வல்லரசு நாடான சீனா தற்போது தனது மாபெரும் கண்டனத்தை பதிவு செய்து ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் குதித்துள்ளது. அமெரிக்க ஈரானிய கொடியேந்திய கப்பலை நடுக்கடலில் சுட்டு சிறைப்பிடித்ததை ஒரு கட்டாய குறுக்கீடு என சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் மிக கடுமையாக கண்டித்துள்ளார். அமெரிக்க படைகளால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட அந்த ஈரானிய கப்பல் சீனாவில் இருந்துதான் ஈரானுக்கு பயணித்துக் கொண்டிருந்தது என மாபெரும் அதிர்ச்சி தகவலை ஈரானிய ராணுவம் தற்போது அம்பலப்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் தற்போது நிலவும் சூழ்நிலை மிகவும் பதற்றமானது மற்றும் சிக்கலானது என குறிப்பிட்ட சீனா சம்பந்தப்பட்ட நாடுகள் நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையும் உடனடியாக தவிர்க்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் பொறுப்புணர்வுடனும் நடந்து கொண்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக மதிக்க வேண்டும் என்றும் ஜலசந்தியில் மீண்டும் இயல்பான வர்த்தக போக்குவரத்து தொடங்குவதற்கான மாபெரும் சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் சீனா கோரிக்கை விடுத்துள்ளது.
தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவர் கத்தோலிக்க மதச்சிலையை சேதப்படுத்திய சம்பவத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் வெளியான புகைப்படம் ஒன்றில் இஸ்ரேலிய வீரர் ஒருவர் சம்மட்டியால் ஜேசு கிறிஸ்துவின் சிலையை தாக்குவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நெதன்யாகு, நானும் இஸ்ரேலியர்களில் பெரும்பான்மையானவர்களும் இந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளோம். அனைத்து மதத்தினரையும் வழிபாட்டு சுதந்திரத்தை கடைபிடிக்கும் ஒரே மத்திய கிழக்கு நாடு இஸ்ரேல் மட்டுமே. இந்த சம்பவத்திற்காகவும் அதனால் ஏற்பட்ட மனவேதனைக்காகவும் நாங்கள் வருந்துகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக ராணுவ அதிகாரிகள் குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். முன்னதாக இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்த இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி, இந்த செயலில் ஈடுபட்டவர் மீது விரைவான கடுமையான மற்றும் பகிரங்கமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு தூதுக்குழு பாகிஸ்தானுக்கு பயணம் செய்யும் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை மாலை தனது பிரதிநிதிகள் இஸ்லாமாபாத் வந்து சேருவார்கள் என்று அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்குவார் என அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸிடம் வெள்ளை மாளிகை தெரிவித்தது. முந்தைய பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்டிருந்த டிரம்ப் ஆலோசகர்களான ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் BBC-யிடம் உறுதிப்படுத்தினார். தெஹ்ரான் தனது பங்கேற்பை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அமெரிக்க முற்றுகை நடைமுறையில் இருக்கும் வரை அதிகாரிகள் பங்கேற்க மாட்டார்கள் என ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடைசி பேச்சுவார்த்தைகள் சுமார் 21 மணி நேரம் நீடித்தன. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளிலும் வாஷிங்டனும் தெஹ்ரானும் பெரும் கருத்து வேறுபாட்டில் இருந்ததால் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் அவை தோல்வியடைந்தன. ஈரானுக்குள் சீனாவின் 4 சரக்கு விமானங்கள் சென்றுள்ளதாகவும் அவை சந்தேகத்திற்கிடமானவை என்கின்ற குற்றச்சாட்டு அமெரிக்க தரப்பால் முன்வைக்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே குறித்த 4 விமானங்களிலும் பெரும் சிறப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது. ராணுவ வல்லுநர்கள் அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். டிராப்ஸ் என்கின்ற பட்டனை நிறுத்திய பின்னர் தான் ஈரானுக்குள் விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன. இந்த பட்டன் மூலம் விமானங்கள் வானில் மோதிக்கொள்வது தவிர்க்கப்படும். வானில் பறக்கும் போதே அனைத்து விமானங்களும் டிராப்ஸ் பட்டன்களை ஆரம்பித்து வைத்திருக்கும். ஆனால் சீனா அந்த பட்டன்களை நிறுத்திய பின்னர் தான் ஈரானில் தனது 4 விமானங்களையும் ரகசியமாக தரையிறக்கியுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பத்தை சீனா பல இடங்களில் முயற்சி செய்ததாக தெரியவில்லை. ஆனால் ஈரானின் யுத்த களமுனையில் சீனா முதன்முறையாக பரிசோதித்து பார்த்திருக்கின்றது.